1 வாரம் ஆச்சு, இன்னுமே காய்ச்சல் சரியாக மாட்டேது. என்ன பண்றதுனே தெரியல. வைத்தியர்கிட்ட போய் பச்சை மருந்து வாங்கிட்டு வந்தே ஆகணும். அம்மா பசுமாடு தன்னுடைய குழந்தைக்கு மருந்து வாங்கறதுக்காக வைத்தியரை பாக்குறதுக்கு காட்டுக்குள்ள போறாங்க. வைத்தியரோட வீடு ரொம்ப தூரம் இருக்கு. அம்மா பசுமாடு நடக்க முடியாம நடந்து போய்கிட்டே இருக்காங்க. போற வழியில அவங்களுடைய நண்பனை பாக்குறாங்க. அது ஒரு மான்குட்டி. ஹே, என்ன இவ்ளோ தூரம்? இவ்ளோ நாள் ஆச்சு உன்னை பார்த்து. எப்படி இருக்கே? நல்லா இருக்கியா? நான் நல்லாதான் இருக்கேன். என்னுடைய குழந்தைக்கு தான் உடம்பு முடியல. அதனாலதான் வைத்தியரை பார்த்து பச்சை மருந்து வாங்கிட்டு வரலான்னு இருக்கேன். 1 வாரம் ஆச்சு. அவ வாயில பச்சை தண்ணி கூட படல. அதுவும் சரிதான். வைத்தியர்கிட்ட போனா உடனே குணமாகும். சீக்கிரம் சீக்கிரம் போயிட்டு வா. டாடா, பாய் பாய். அம்மா பசுமாடு அங்கிருந்து கிளம்பி ஒரு வழியா வைத்தியர்கிட்ட போய் சேர்ந்துடுறாங்க. ஐயா, என்னுடைய குழந்தைக்கு உடம்பு முடியல. 1 வாரமா காய்ச்சல். நானும் என்னென்னமோ மருந்து கொடுத்து பார்த்துட்டேன். ஆனா அவ சோர்ந்தே படுத்திருக்கா. எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறா. தயவு செஞ்சு அவளுக்கு ஒரு நல்ல மருந்தா பார்த்து கொடுங்க. அப்படியா? நீங்க முதல்ல வந்திருக்கலாம்ல. இந்தாங்க, இந்த மருந்த தேன்ல குழைச்சு காலையிலயும் சாயந்தரமும் அவளுக்கு கொடுங்க. அம்மா பசுமாடு மருந்து வாங்கிட்டு வைத்தியருக்கு ஒரு நன்றியும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. மருந்து வாங்கிட்டு வர்ற வழியில ஒரு சலசலப்பு சத்தம். என்னன்னு திரும்பி பார்த்தா அங்க ஒரு பச்சை நிற பெரிய பாம்பு. அம்மா பசுமாடு பாம்பை பார்த்து பயந்துட்டு எதுவுமே பேசாம அப்படியே நிக்கிறாங்க. உன்னுடைய வாயில் இருக்கிற மருந்தை எனக்கு கொடு. என்னுடைய குழந்தைக்கு காய்ச்சல், நான் கொடுக்கணும். தயவு செஞ்சு உன்னுடைய மருந்தை எனக்கு கொடு அப்படின்னு பச்சை பாம்பு அம்மா பசுமாட்ட மிரட்டுச்சு. நான் கொடுக்க மாட்டேன். நான் ஏன் உனக்கு மருந்து கொடுக்கணும்? நீ வேணா வைத்தியர்கிட்ட போய் மருந்து வாங்கிக்கோ. நானும் வைத்தியரும் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சண்டை போட்டுக்கிட்டோம். அந்த வைத்தியரு எனக்கோ என் குடும்பத்துக்கோ மருந்து கொடுக்க மாட்டான். அதனால தான் கேக்குறேன், ஒழுக்க மரியாதையா அந்த மருந்தை என்கிட்ட கொடு. இல்லாட்டி உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அம்மா பசுமாட்டுக்கு பயமா இருந்தாலும் என்னால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி போயிடுறாங்க. அவங்க திரும்பி போகும்போது ஒரு அழுக சத்தம். என்னன்னு பார்த்தா பாம்பு அழுதுட்டு இருக்குது. அதை பார்த்தா அம்மா பசுமாடு பாம்பு கிட்ட வந்து, உன்னை பார்த்தாலும் எனக்கு பாவமா தான் இருக்கு. நீ மருந்து கேட்ட உடனே நான் கொடுத்துருப்பேன். ஆனா உன்னுடைய தோரணை ரொம்ப திமிரா இருந்துச்சு. அதனால தான் நான் மறுப்பு தெரிவிச்சுட்டு நான் போனேன். இந்தா, வைத்தியர் கொடுத்த இந்த பச்சை மருந்த நம்ம 2 பேருமே பங்கு போட்டுக்கலாம். நீ உன் குழந்தைக்கு கொடு, நான் என் குழந்தைக்கு கொடுத்துக்கிறேன். உங்க உதவிய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு பச்சை பாம்பு அங்கிருந்து கிளம்பிருச்சு. அம்மா பசுமாடு அங்கிருந்து வேகமா கிளம்பி வந்து தன்னுடைய குழந்தைக்கு தான் கொண்டு வந்த மருந்தை கொடுத்து குணப்படுத்திடுறாங்க. அதுக்கப்புறமா 2 பேருமே சந்தோஷமா இருக்காங்க. மனசுல பாசமும் வார்த்தைகள்ல பணிவும் இருந்தா நம்ம எதையுமே ஜெயிக்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டைனி கேலக்ஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.